அவனுக்கு பேசுனா அவனுக்கு புரியும். மலையாளம். மலையாளம். இப்போ ஒரு நம்பூதிரி ஒருத்தர் வரார். இவன் கூட கொஞ்சம் மலையாளம் பேசு. உந்தன் பேரு என்னடு? உந்தன் பேரு என்னடுவா? என்னடா ஆந்திரா பக்கம் போறேன். உந்தன் பேரு என்னடு? அப்ப ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறா எப்படி கேப்ப? உந்தன் பேரு என்னடி? என்னடி? அத்தரமா உன் பேர் என்னன்னு அப்படி மலையாளத்துல கேட்கணும். നിങ്ങളുടെ പേര് എന്താണ്? இவங்கள பார்த்து கேளு. നിങ്ങളുടെ பேரு எந்த யானை? அவங்க சொல்லுவாங்க எந்த வெரைட்டி யானைன்னு அவங்க சொல்லுவாங்க. നിങ്ങളുടെ பேரு எந்த யானை? நீங்களாண்ட பெயரு எந்த ஆனை? கும்கியான. உனக்கு தமிழ் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும். இவ்வளவு நேரம் மலையாளத்துல பேசினிக்கிறமே, கொஞ்சம் தமிழ் தெரியும்னு சொல்லக்கூடாதானா? ஏன்டா அது முன்னாடியே சொல்லிட்டேன். நான் இந்த சைடு வந்துருக்கேன். கபீஷ், நம்ம லோக்கல் லாங்குவேஜ் இருக்குல்ல தமிழ், அவன் இந்த இவனுக்கு சொல்லி கொடுக்கலான்ற. நான் நேரா போயிட்டு ஒச்சகல்ல தேங்காய் பத்தை வாங்கிக்கினே டீ கடைன்னு வா. சொல்லு. என்ன என்ன? எந்த கேரளால ஒச்சகல்ல தேங்காய் பத்தா இல்லையோ? பிச்சு புடம் பிச்சு அவன் சொல்றது திருப்பி அப்படியே சொல்லி. ஃபர்ஸ்ட்ல இருந்து நேரா போயிட்டு தேங்காய் பத்தை நேரா போயிட்டு தேங்காவை பார்த்தேன். அதுக்கு ஒரு மரத்தை பார்த்தேன். மேல அதுல ஒருத்த உட்காந்து அவனை பார்த்தேன். ஆடா பாவிகளா. அடுத்து சொல்றா தேங்காய் பார்த்தேன். அப்புறம் நேரா போயிட்டு ஒச்சக்கல தேங்காய் பத்து தேங்காய் பத்து இல்லடா பத்தை. தேங்காய் பத்து வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க? நாங்க கடையை வைக்க போறோம். தேங்காய் பத்த வாங்கிக்கின்னு டீ கடைண்ட வா. சரி பிரியங்கா சார் கிட்ட ஒரு இது இருக்கு. அவர் சொல்ல போறாரா அப்படி? ரெண்டு குழந்தைங்களையும் போட்டு ரெண்டு பேரும் இந்த கலாய்க்கிறீங்களா? இது குழந்தையா சார்? ஆமா, சின்ன குழந்தை, அது பெரிய குழந்தை. சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. காலாஸ்திரி என்னும் ஊரில் மேஸ்திரி வேலை பார்க்கும் சாஸ்திரி ஒருவர்